இன்னைக்கு பெற்றோர்களுடைய நிலை எப்படி ஆகி போச்சுன்னா, என் புள்ள எந்த ஸ்கூல்ல படிச்சா ஒரு நல்ல 10th நல்ல மார்க் எடுப்பான்னு பாக்குறோம். என் புள்ள எந்த ஸ்கூல்ல படிச்சா பிற்காலத்துல ஒரு அரசு அதிகாரியா வருவான்னு பாக்குறோம். இப்படி எல்லாம் யோசிக்கின்ற பெற்றோர்கள் இந்த ஒரு விஷயத்தை யோசிக்கிறோம். லட்ச லட்சமா கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம். அந்த பிள்ளைகள் வாங்குகின்ற மதிப்பெண்களும் டிகிரிகளும் நம்மளுடைய கபருக்கு வராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காண்பிப்பார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எல்லா விஷயங்களும் துண்டிக்கப்பட்டுரும், எதுவுமே உள்ளுக்கு வராது, 3 விஷயத்தை தவிரன்னு சொன்னாங்க. ஒண்ணு, இந்த உலகில் இருக்கக்கூடிய அவன் செய்து விட்டு போன நிரந்தரமான தர்மம். அவனை இரண்டாவதாக சொன்னார்கள் அவனை கொண்டு பயன்பெறுகின்ற கல்வி. மூன்றாவதாக சொன்னார்கள் வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காண்டி துஆ செய்யக்கூடிய நல்ல பிள்ளை. உங்களுடைய பிள்ளை நீங்கள் மரணித்த பிறகும் உங்களுடைய பிள்ளை உங்க கபருக்கு முன்னாடி வந்து நின்று 2 சொட்டு கண்ணீரை விட்டு ஒரு யாசீனை ஓதி துஆ செய்யணும் என்று சொன்னால், உங்களுடைய பிள்ளை வீட்டுல உட்கார்ந்து ஒரு குல் ஹுவல்லாஹு சூராவையோ இல்லது முஅவ்விதத்தைன் சூராவையோ ஓதி உங்களுக்கான துஆ செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த இளம் வயதில் பசுமரத்து ஆணி போல் பதியக்கூடிய இந்த சின்ன வயதில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கல்வி இந்த மக்தபு மதரசாக்களுடைய தொடர்பை அவர்களுக்கு இந்த சிறு வயதில் ஏற்படுத்தி கொடுப்பது.